ஆகியும் கார்த்தியோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததுனால மறுபடியும் பாலாவுக்கு கால் பண்ணா அஞ்சலி. பாலா, நீ என்கிட்ட எதையோ மறைக்கிற. நான் 3 நாளா கார்த்திக் கால் பண்ணிட்டு இருக்கேன். அவன் போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கார்த்தி தான் சொன்னான். பின்ன எப்படி அவனே ரெஜிஸ்டர் ஆபீஸ் வராம போவான்? எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லு பாலா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டா அஞ்சலி. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு உங்க அம்மாவுக்கு சீரியஸ்ன்னு தான் அவசர அவசரமா கிளம்புனான். வர்ற வழியில லாரியில மோதி ஸ்பாட்லயே கார்த்தி நம்மளெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அஞ்சலி, உனக்கு வாட்ஸ்அப்ல உன்னோட டெத் சர்டிபிகேட் அனுப்பியிருக்கேன் பாரு. பாலா சொன்னதை நம்பவே முடியாத அஞ்சலி வாட்ஸ்அப்பை கார்த்தியோட டெத் சர்டிபிகேட்டை பார்த்து அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்தா. 1 மாசமா ஆகியும் அஞ்சலி யாருக்கிட்டையும் பேசாம சிரிக்காம நடப்போன மாதிரி இருக்கிறத பார்த்த அஞ்சலியோட அப்பா அஞ்சலிய மேல் படிப்புக்காக அமெரிக்கா அனுப்பி வச்சாரு. அமெரிக்கா போன அஞ்சலி இப்பதான் கார்த்தியை மீட் பண்றா. இறந்துட்டான்னு சொன்ன கார்த்தி உயிரோட இருக்கதும் அவனுக்கு கல்யாணம் ஆனதும் குழந்தை இருக்கிறதையும் அஞ்சலியால ஜீர்ணிக்கவே முடியல. இதெல்லாம் ஏன் பண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனை தேடி வீட்டுக்கே போனா அஞ்சலி. அஞ்சலிய பார்த்ததும் கார்த்தியோட வைஃப் பூஜா, அஞ்சலி எப்ப அமெரிக்கால இருந்து வந்தீங்க, எப்படி இருக்கீங்க, வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க அப்படின்னு ரொம்ப சிரிச்ச முகத்தோட அவளை கூப்பிட்டு உட்கார வச்சா. என்ன, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்க பேரு மட்டும் இல்ல, உங்களை பத்தி நிறைய விஷயம் எனக்கு தெரியும். உங்களை பத்தி பேசாம இருந்த நாளே கிடையாது. அப்புறம் என் பொண்ணு பேரு அஞ்சலி தான், அவர் தான் சூஸ் பண்ணாரு. அன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு இன்னமும் அவர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அவரை மன்னிப்பீங்கல்ல? அப்புறம் உங்களுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, நான் எடுத்துட்டு வரேன், மேலதான் இருக்காரு, வர சொல்றேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா கார்த்தியோட வைஃப் பூஜா. உன் மேல பயங்கர கோவத்துல வந்தேன். உன்னை பார்த்து நிறைய கேள்வி கேட்கணும்னு வந்தேன். ஆனா எப்போ என் பேரு தான் உன் பொண்ணுக்கும் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சப்போ நீனும் என்ன மறக்கலன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை பத்தி எல்லா விஷயமும் உன் வைஃப் கிட்ட ஓப்பனா நீ சொல்லியிருக்கிறத பார்த்தா கண்டிப்பா இதுல உன் தப்பு எதுவுமே கிடையாது. என்னை கம்பல் பண்ணி அமெரிக்கா அனுப்பும் போதே நினைச்சேன் இதுக்கு பின்னாடி என் அப்பா தான் இருக்காருன்னு. அப்போ இருந்த சிச்சுவேஷன்ல என்னால இதை யோசிக்க கூட முடியல. இப்ப யோசிச்சும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ செத்துட்டேன்னு ஒவ்வொரு நாளும் நரகத்துல வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு ஒரு குடும்பத்தோட நீ சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதே நிம்மதியா இருக்கு. இந்த நிம்மதியோடயே நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்னை பத்தி எதுவும் கவலைப்படாத. உனக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு குடும்பம் எனக்கு அமையாமையா போயிடும். பாய் கார்த்திக் அப்படின்னு சொன்ன அஞ்சலிய ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டா கார்த்தியோட பொண்ணு அஞ்சலி. அவ தலைய தடவிட்டு, நீ ரொம்ப லக்கி, உனக்கு ரொம்ப நல்ல அப்பா கிடைச்சிருக்காங்க, பாய்டா தங்கம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து போனா அஞ்சலி. நம்ம உயிருக்கு உயிரா காதலிச்சவங்க சில சந்தர்ப்ப சூழ்நிலைனால நம்மளை விட்டுட்டு போனாலோ இல்லை இன்னொரு கல்யாணமே பண்ணிக்கிட்டாலோ அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறத தாண்டி அவங்க நிம்மதியா சந்தோஷமா ஒரு குடும்பத்தோட இருக்காங்கன்னு நினைச்சு நம்ம சந்தோஷப்படுறதே ஒரு வித காதல் தானே. சாஜி செல்லும் கதைகள்ல இன்னொரு கதையோட நான் வந்து உங்களை பார்க்குறேன்.